Dear students, we are going to today for new topic, a new lesson, periodic classification of elements. Third lesson. So, periodic classification na என்ன அந்த லெசன்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டில் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பீரியாடிக் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ள பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிளை எப்படி மேக்கப் பண்ணாங்க, ஒரு பீரியாடிக் டேபிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆனிச்சு. நம்ம 9th 10thலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பீரியாடிக் டேபிளை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 118 122 வரையும் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த பீரியாடிக் டேபிளுக்கு உண்டான இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த பீரியாடிக் டேபிளை மேக்கப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்க, அவங்களோட அந்த ரிஸ்கி ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வரும். ஏன் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அதான் பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை உருண்டுனார். உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல வடிவமாக உருண்டையாக இருக்குன்னு சொன்னாங்க. யாருமே நம்பலை. அவரை வந்து கடல் அடித்து விரட்டுனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியாடிக் டேபிள் நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படி ஃபார்ம் அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களோட ஐடியாஸை இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்புறம் ஹிஸ்ட்ரியாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு பீரியாடிக் டேபிள் அதான் டாப்பிக்கு. இது ஃபஸ்ட்டில் பாருங்கள், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நான் தமிழில் இப்போ தியரிட்டிக்கலாகவே சொல்லிடுறேன், அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அதை ஒரு லைன் பை லைனாக பார்த்துருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து there are millions of chemical compounds existing in nature with different composition and properties formed from less than 100 naturally occurring elements. இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. The discovery of elements is linked with the human civilization. In Stone Age, man has used some metals to suit his needs without knowing that they are elements. So he learned extract elements from ores and fashion them into his daily life. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், வேரியஸ் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்குறோம். வேரியஸ் டைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓவர் த இயர்ஸ் more and more elements were discovered. In 1789, Lavoisier from France published the first list of chemical elements containing 23 elements after several experimental investigation. ஃபஸ்ட்டு லவாய்சியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரியே. அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 23 எலமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ ஆண்டனி லவாய்சியர் classified the substance into 4 groups of elements, namely acid making elements, gas like elements, metallic elements and earthy elements. இந்த மாதிரி 4 group of elements 23 elements அவர் என்ன பண்ணுறாரு, மேக்கப் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஆசிட் லைக் எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேஸ் லைக் எலமெண்ட்ஸ். ஆசிட் லைக் எலமெண்ட்ஸ் என்னது அப்படின்னா சல்ஃபரு, பாஸ்பரஸு, சார்கோல். அதே மாதிரி நம்ம ஒரு பீரியாடிக் டேபிளில் மொத்தமாக பார்க்கணும். ஒரு 118 எலமெண்ட்ஸை மொத்தமாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்க சொன்ன ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைய வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீரியாடிக் டேபிளில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சி ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக எல்லா விஷயமே தெரிய ஆரம்பிச்சோம். சல்ஃபர், ஃபாஸ்பரஸ், சார்கோல் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ். கேஸ் லைக் எலமெண்ட்ஸ் பாருங்கள், லைட்டு, கலோரி ஹீட்டு, அந்த ஹீட்டு, ஆக்சிஜன், அசோட் அதான் நைட்ரஜன் சொல்லுவாங்க, அப்புறம் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் எலமெண்ட்ஸு, எர்த்தி எலமெண்ட்ஸ், கோபால்ட்டு, மெர்க்குரி, டின்னு, காப்பர், நிக்கல், அயன், கோல்டு, லெட்டு, சில்வர், ஜிங்கு, மேங்கனீஸு, டங்ஸ்டன், பிளாட்டினம். அடுத்து எர்த்தி எலமெண்ட்ஸ் பாருங்கள், லைன், கால்சியம் ஆக்சைடு, அடுத்து மெக்னீசியா, அதுலேயும் நம்மளுக்கு மெக்னீசியம் ஆக்சைடு, அப்புறம் பேட்டைஸ், பேரியம் சல்ஃபேட்டு, அப்புறம் அர்ஜிலா, அது நம்மளுக்கு தெரியும், அது நம்ம அலுமினியம் ஆக்சைடு, அப்புறம் சிலிக்கான் டை ஆக்சைடு. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறேன். இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே இப்போ ஒவ்வொரு லெசனில் இப்போ 12th ஒரு லெசனில் இருக்குது. அதோட அந்த பூர்வீகமான நேம்னு சொல்லுவாங்கல்ல, ஹிஸ்டாரிக்கல் நேம் அதில் வச்சுருப்பாங்க.
ஃபஸ்ட்டு அடுத்து கிளாஸிஃபிகேஷன் எலமெண்ட்ஸில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் 19th century வந்து பார்த்தீங்கன்னா scientists have isolated several elements. In the list is known elements increased. Currently we have only 18 elements now. இதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ 118 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை மேக்கப் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் வந்து ப்ராப்பராக அதோட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அட்டாமிக் நம்பரை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டாக உள்ளது, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. This observation has led to the idea classification of elements based on their properties. In fact, the classification will be beneficial for the effective utilization of these elements. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எலமெண்ட்ஸ் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் அது இதெல்லாம் இப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, several attempts were made to classify the elements. However, the classification based on the atomic weight. எதில் அப்படின்னா 19th century அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, எலமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. To do the construction of a proper from the periodic table. ஓகே, அப்போ இதில் பாருங்கள் இன் 1817 வந்து பார்த்தீங்கன்னா JW Dobrinus வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைடு சம் எலமெண்ட்ஸ் such as chlorine, bromine and iodine with similar chemical properties into the group 3 elements is called Dreyer's methods. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மூணு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ரையர்ஸ் மெத்தடில் கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஓகேவா, எப்படி வந்து லவாய் செய்கிற வந்து 23 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இதாக பிரித்தாரோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ட்ரையர்ஸ் மெத்தடில் பிரிக்கிறாரு. இந்த ட்ரையர்ஸ் மெத்தட் அப்படின்னா இன்ட்ரிக்ஸ் த அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலமெண்ட் நியர்லி ஈக்குவல் டு த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மீனிங் ஆர் த ரிமைனிங் 2 elements. However, only a limited number of elements can be grouped as triads. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி அவரோட அரித்மெட்டிக் மீனிங்கில் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணி காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சில எலமெண்ட்ஸுக்கு மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியுது. அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலமெண்ட்ஸ் இந்த ட்ரையட், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அப்புறம் குளோரின், புரோமின், அயோடின், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம். இப்போ பீரியாடிக் டேபிளில் உள்ள எலமெண்ட்ஸோட நேச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்லாம் வந்திருக்காரு. ஏன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம்லாம் அல்கலி மெட்டல், இது ஹாலஜன்ஸு, இது அல்கலைன் மெட்டலு. ஓகேவா, அது மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் பிரிச்சிருக்காரு. ஓகேவா, அட்டாமிக் வெயிட் மிடில் எலமெண்ட்ஸ் அதோட அட்டாமிக் வெயிட்டை பார்க்குறாங்க. ஓகேவா, சோடியத்துக்கு 23, அப்புறம் புரோமினுக்கு 80, அப்புறம் ஸ்டான்சியத்துக்கு 88. அப்போ இங்கே பாருங்கள் 7 + 39 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 + 39 அது மொத்தமாக ஆட் பண்ணுறாங்க by 2 = 23. அப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓரளவு கரெக்டாக வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 35.5 + 127 by 2. ஓகேவா, இதையும் அப்புறம் லித்தியத்தையும் பொட்டாசியம் எடுத்துக்கிறேன். இங்கே லித்தியம் வந்து பார்த்திங்கன்னா என்னது அட்டாமிக் மாஸ் வந்து 7, இங்கே 39ங்கிறது பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் மாசு. அதை நம்ம 2 டிவைட் பண்ணுறோம், 23 கிடைக்கிது. இப்போ சோடியத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் ஆகுது. குளோரின், அயோடின், குளோரினுக்கு 35.5 அதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் லெசனில். அடுத்து 127 by 2 81.25. இது கிட்டத்தட்ட ஓரளவு கரெக்டாக வருது. அப்புறம் கால்சியம், பேரியம், கால்சியத்துக்கு 40, பேரியத்துக்கு 137 by 2 = 88.5. ஸோ அதோட அரித்மெட்டிக் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது மாதிரி அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸுக்கும் பண்ண முடியல, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியுது. ஆனால் இதே நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் டேபிளில் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரே குரூப்பில் வரும், இது ஒரு குரூப்பில் வரும், இது ஒரு குரூப்பில் வரும், இது ஒரு குரூப்பில் வரும். ஓகேவா, அடுத்து நியூலன்ஸ் இருக்கார்ல. ஓகேவா, சாரி நியூலன்ஸுக்கு முன்னாடி அப்புறம் திஸ் கான்செப்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் சம் ட்ரையர்ஸ் வித் நியர்லி சம் அட்டாமிக் மாசஸ் such as iron, cobalt, nickel, ruthenium, அப்புறம் ருஹீனியம், பல்லேடியம், அதுக்கப்புறம் ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில எலமெண்ட்ஸுக்கு பண்ண முடியல, ஸோ அதை அப்படியே அதை கைவிட்டாங்க. அடுத்து வந்து 1862 வந்து பார்த்தீங்கன்னா AEB சான்கோட்டையஸ். இந்த சான்கோட்டையஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிப்போர்ட்டுடைய கார்ரிலேஷன் பிட்வீன் த properties of elements in their atomic weight. He said to the properties of bodies or the properties of numbers. He instanted the term number to mean the value of atomic weight. He designed the helix by tracing at the angles 45 degree to the vertical axis of a cylinder with the circumference with 16 units.
இவர் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 யூனிட்ஸாக பிடிக்கிறார். 18 குரூப் இருக்குது, ஒரு 16 யூனிட்ஸாக ஒரு ஹெலிக்கல் ஷேப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி சான்கோடைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹெலிக்கல் ஃபார்மில் அப்படின்னா ஒரு சிலிண்டர் இருக்குல்ல, சிலிண்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிச்சு பிச்சாக நட்டு வச்சு ரவுண்ட் ரவுண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் குரூப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? அது எப்படி அப்படின்னா இது ஒரு சிலிண்டர் வச்சுக்கோங்க, இதுதான் ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குச்சி, இங்கே ஒரு குச்சி நட்டு வைக்கிறது, இதில் ஒரு குச்சி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு குச்சி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நட்டு வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உள்ள எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த சிலிண்டர் ஃபார்மில் ஒன் கம்ப்ளீட் டர்ன் a helix corresponds to an atomic weight increase of 16. The elements which lie on the 16 equidistant vertical lines drawn on the surface of cylinder shows a similar properties. This was the first reasonable attempt towards the creation of periodic table. However, it is tight did not attract much attention. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்காரு. எப்படின்னா இப்போ உள்ள பீரியட் டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், in 1864 வந்து J. Newlands made an attempt to classify the elements and proposed the law of octaves. Octaves அப்படின்னா 8 எலமெண்ட்ஸாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. 8 எலமெண்ட்ஸாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் அரேஞ்சிங் த எலமெண்ட்ஸ் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட். He observed that the properties of every 8 elements are similar to the properties of the first elements. The law holds good for lighter elements up to calcium. 8 எலமெண்ட்ஸாக அவர் என்ன பண்ணுறாரு, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், அடுத்து சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், பொட்டாசியம், கால்சியம். ஸோ இந்த மாதிரி ஓகேவா என்ன பண்ணுறாங்க, நியூலண்டோட ஆக்டாவேஸ் மெத்தட். ஓகே, இந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. அடுத்து மெண்டலிஸ்ட் கிளாசிஃபிகேஷன், இதுதான் கிட்டத்தட்ட க்ளோஸ்டாக வர்றது. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள். இது ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் உள்ளது. மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட ஃபாதர் யார் அப்படின்னா மோஸ்லே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதான் டிமிட்ரி மெண்டலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இன் 1868 லூதர் மேயர் had developed a table of the elements that closely resembles the modern periodic table. He plotted the physical properties such as atomic volume, melting point and boiling point against atomic weight and observed a periodical pattern. யார் அப்படின்னா லூதர் மேயர். அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் க்ளோஸ்டாக பண்ணுறாரு. During some period, Dimitri Mendeleev independently proposed that the properties of the elements are the periodic functions of their atomic weights, and this is called a periodic law. அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு டிமிட்ரி மெண்டலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பீரியாடிக் லா. கேட்பாங்க வாட் இஸ் பீரியாடிக் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். இதில் இருந்து அப்படின்னா அந்த மெண்டலீஃப் இண்டிபெண்டன்ட்லி ப்ரொபோஸ்டு தட் the properties of the elements are the periodic functions of their atomic weight, and this is called a periodic law. Mendeleev listed 70 elements. Okay, the 70 elements which are known till his time. The several vertical columns in order of increasing atomic weight. Thus Mendeleev constructed the first periodic table based on the periodic law. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பீரியாடிக் டேபிளில் மேக்கப் பண்ணார். ஃபஸ்ட்டு ஒரு 8 எலமெண்ட்ஸாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் கொடுத்துருப்பாங்க 1லேருந்து 12 வரையும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 எலமெண்ட்ஸு, இது 0, இது 1, 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸை பிரிச்சுக்கிறாரு. ஓகே, 8 குரூப்பு போடுறாரு.
17 எலமெண்ட்ஸ் வச்சு 8 குரூப் வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா shown in the periodic table he left some blank spaces since they are no noun. Elements with the appropriate the properties at the time he and other predicted by physical and chemical properties of missing elements. So he and others predicted by physical and chemical properties of the missing of elements. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, லூதர் மேர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட்டு பாயிலிங் பாயிண்ட்டு இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காரு. அதான் ஃபஸ்ட்டில் பார்த்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது, இல்லாத எலமெண்ட்ஸுக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸை கொடுத்துட்டு போயிட்டார். அதை கண்டுபிடிக்கல. ஆனால் இந்த லக்கில் இந்த எலமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும், அதோட மெல்டிங் பாயிண்ட்லாம் இப்படி தான் இருக்குங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேவா? அது 2 எலமெண்ட்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலியம் அண்ட் ஜெர்மானியம், இந்த 2 எலமெண்ட்ஸ் தான். அந்த இவென்ச்சுவலி திஸ் மிஸ்ஸிங் எலமெண்ட்ஸ் were discovered and found to have the predicted properties. For example, gallium Ga of group 3 வந்து பார்த்தீங்கன்னா and germanium Ge of அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரூப்பு, 4th குரூப்பில் இருக்கு, were unknown at the time, but Mendeleev predicted their extents and properties. He referred to the predicted elements as EKA aluminium அண்டு ஈகாஸ் சிலிக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஈக்காங்கிறது நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு சில எலமெண்ட்ஸ் இந்த லெக்கில் வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு நான் ஒரு பேர் சொல்லிடுறேன், ஈக்கா அலுமினியம் அண்டு ஈக்கா சிலிக்கான். ஆஃப் த டிஸ்கவரி ஆஃப் த ஆக்சுவல் எலமெண்ட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் வேர் ஃபவுண்ட் டு மச் க்ளோஸ்லி டு தோஸ் ப்ரெடிக்டட் பை மெண்டலீஃப். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கண்டுபிடிச்சதும் அதுக்கப்புறம் அந்த பிளாங்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து பீரியாடிக் டேபிளோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மோஸ்ட்லியே சொல்கிறோம். இப்போ அட்டாமிக் வெயிட்டை பாருங்கள், 68. எதுக்கு? ஈக்கா அலுமினியத்துக்கு. கேலியத்துக்கு 70, சிலிக்கானுக்கு 72, ஜெர்மனியத்துக்கு 72, 72.59. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி பாருங்கள், கிராம் சென்டிமீட்டர் கியூப் வந்து 5.9, இங்கே 5.94, இங்கே 5.5, இங்கே 5.36. மெல்டிங் பாயிண்ட் அதே மாதிரி தான், இங்கே லோவாக இருக்குது, இங்கே 29.78 டிகிரி செல்சியஸாக இருக்குது, இங்கே ஹையாக இருக்குது, இங்கே 947 டிகிரி செல்சியஸாக இருக்குது. ஃபார்முலா ஆஃப் ஆக்சைடு பாருங்கள், E2O3, இங்கே Ga2O3, இங்கே E2O2, இங்கே GeO2. அப்புறம் ஃபார்முலா ஆஃப் குளோரைடு பாருங்கள், ECl3, GaCl3, ECl4, GeCl4. இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வரும். எப்போ அப்படின்னா நீ இந்த பீரியாடிக் டேபிளை பற்றி, மாடர்ன் பீரியாடிக் டேபிளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான சூழ்நிலை வரும். ஏன்னா இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட், ஒரு கடவுள் மாதிரி இருக்கணும் உண்மையிலே. ஸோ இந்த அளவுக்கு இருந்திருக்காங்களே. ஸோ அவர் இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா மெண்டலீஃப் வந்து இது லூதர் மேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்டை வச்சு ஒரு கிராஃபிக் லைனை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் இவர் வந்து ஒரு 70 எலமெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 13 குரூப்பில் வந்து ஒவ்வொரு குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டார். அதில் ஒரு சில பிளாங்க் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதில் உள்ள எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸையும் அவர் என்ன பண்ணார், கெஸ் பண்ணி அதுக்கு ஈக்கா அலுமினியம், ஈக்கா சிலிக்கான், ஈக்கா ஜெர்மானியம், கேலியம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரித்து வச்சுட்டு போயிட்டார். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டலீஃப். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனிங்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். அப்படியே ஃபுல்லாக வெறும் தியரியாக இருக்கும், அப்படியே சொல்ல வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்தால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ குரூப்பில் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.